ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி சண்டே அதுவுமா எங்கள் வீட்டில் வந்துட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு நாங்கள் அடுப்பில் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம கிராமத்து பிரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். அதுவும் இல்லாத பக்கத்தில் வேறு அது எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்துட்டு எண்ணெய் வந்து பாட்டிலில் தான் வைப்போம். இந்த மாதிரி அப்போ தான் ஊற்றுறது வந்து கரெக்டாக நல்லாயிருக்கும். நம்ம பெருசாக ஒரு எண்ணெயில் வச்சுன்னா வச்சுக்கோங்களேன், பட்டப்பட்டு ஊற்றிக்கிது. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு பட்டை, கிராம்பு, லவங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம அடுத்தது பட்டை, லவங்கம் எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இஞ்சி, நாங்கள் இஞ்சி பூண்டு எப்பவுமே எண்ணெயில் தான் நல்லா போட்டு வதக்குறோம். நல்லா வந்துட்டு இஞ்சி போட்டு நல்லா இஞ்சி வந்து நல்லா வதங்கினா வெங்காயம் வச்சுருக்கோம். பச்சை மிளகாவும் கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை வந்துட்டு எங்கள் ஆயா வீட்டில் வளர்ந்தது, அதனால இப்படியெல்லாம் கூட வச்சுட்டு இதெல்லாம் இவ்வளோ ஸ்லோவாக இருக்கும். நல்லா ஃபாஸ்ட்டாக ஊற்றிட்டு அதுக்கு அடுத்தது இதெல்லாம் காமிக்கலாம். சரி, அதுக்கு அடுத்தது வெங்காயத்தை போட்டுக்கலாம். நான் அதை ஊற்று இது தெரியுதா? வெங்காயம் போட்டுக்கலாம். சில பேர் வெங்காயம் தக்காளி ஒன்றா அரைச்சி வைப்பாங்க. நாங்கள் வந்துட்டு ஒரு சில பேர் வெங்காயமாக அரைக்க மாட்டாங்க. நாங்கள் வந்து அரைச்சி தான் செய்வோம். வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்துட்டு நம்ம வதக்கணும். நிஜமாக இதுமாரி நான் ஒரு குழம்பு வச்சதே இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது. போதும், இடையே நவுத்து அப்படிதான் வேணும். அங்கே எங்கே வந்து தக்காளி ஊற்றிக்கலாம். முகம் காட்டாத வீடு எடுத்து ரொம்ப தப்பு. முகம் காட்டி வீடு எடுத்து நல்லா இருக்கும். அவன் படிக்கிறது இங்கே வரைக்கும் கேட்குது. யார் படிக்கிறாங்க பேசுகிறாங்க. நாங்கள் சர்வசாதாரணமாக செய்யணுன்னா டக்குன்னு குழம்பு செஞ்சு நேரம் போட்டுருக்கோம். வீடு எடுக்கணுன்றதுனால ஒரே வேணான்னு முடிச்சுட்டு தான் இருக்குது. இது வந்து நல்லா வதங்கட்டும். அப்படியே நம்ம வந்துட்டு உப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டுட்டு கல்லுப்பு தான் நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது ஒரு மூடி போட்டு மூடி வைக்கணும் கொஞ்சம் நேரம். அடுத்து வந்துட்டு வீட்டில் அரைச்ச கரம் மசாலா ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம என்னதான் கடையில் வாங்கி போட்டாலும் வச்சுக்கோங்க, வீட்டில் வந்து செஞ்சு போடுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் வீட்டில் தான் அரைச்சேன். பட்டை, கிராமம், ஸ்டாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். எப்பவுமே நாங்கள் குழம்புல வந்துட்டு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுவும் போட்டுட்டு நம்ம வதக்கிடலாம். அது வந்து பார்த்திங்கன்னா தீயக்கூடாது. அதுக்கு மேலே வந்துட்டு சிக்கன் எடுத்து போடணும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் சிக்கன் போடணும். மிளகாத்தூள் போட்டோடனே கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். அது தீய விடக்கூடாது. நம்ம பார்த்து பதமாக எடுத்து போட்டோம். ஒவ்வொரு இடத்த வந்துட்டு ஒரு மாதிரி செய்வாங்க. ஆனால் நாங்கள் வந்துட்டு கிராமத்தில் இந்த மாதிரி தான் செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பாட்டி எங்களுக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் பாட்டி வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. அவங்க வந்து எல்லாமே கையில் தான் அரைச்சி வைப்பாங்க. ஒன்று கூட கடையில் வாங்க மாட்டாங்க. மஞ்சள் தூள் கூட முதல் கொண்டு கடையில் வாங்க மாட்டாங்க, கையில் தான் அரைச்சி வைப்பாங்க. ஓகே, இது ஆல்ரெடி நம்ம வச்சுருந்த தண்ணி தான். இது தக்காளி தண்ணி. அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் இருந்துச்சு. கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு 5 மினிட்ஸ் வேக வைக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்துட்டு நான் மூடி போட்டு மூடிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மூடி விட்டுறேன். விறகு வைப்பியா?
ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் எங்கள் ஆயா. ஆயா ஹாய் சொல்லு. பாய். ஃப்ரெண்ட்ஸ் ஆயா ஹாய் சொல்லுவாங்கன்னு பார்த்தா மொத்தமாக பாய் சொல்லியே முடிச்சு விட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் குழம்பு வச்சுட்டு வந்துட்டு எங்கள் ஆயா சொல்லி தான் வச்சேன். குழம்பு வந்து நல்லா இருந்தாலும் முழு காரணம் எங்கள் ஆயா தான் சேரும். ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இறக்கி வச்சாச்சு. வாசனையே நல்லா பார்த்தீங்கன்னா கம கமன்னு வருது. ஸோ சூப்பராக வந்து ரெடி ஆயிருக்கு. பார்த்தாலே தெரியும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ குழம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அம்மா கறி குழம்பு எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குதா? சூப்பராக இருக்குது. நான் தான் வச்சேன். நல்லா இருக்கு. காரம் இல்லை, உப்பு இல்லை. இதெல்லாம் கட் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் குழம்பு வந்துட்டு உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.